ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் பார்க்கக்கூடியது வரக்கூடிய விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறமா என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள்லாம் இருக்குது, அதன் அடிப்படையில் கும்பராசினியர்கள் அடையக்கூடிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். விநாயகர் பெருமான் அப்படின்றவர் எல்லா கடவுள்களுக்கும் முதன்மையானவர். அதாவது இவரை வழிபட்டோம் அப்படின்னாலே போதும், நம்மளுடைய எல்லா விதமான தோஷங்களும் பாவங்களும் துன்பங்களும் விலகி போகும். வினை தீர்ப்பான் விநாயக பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய வினைகள் எதுவாக இருந்தாலும் அகற்றி கொடுக்கக்கூடியவர் இவர் தாங்க. ரொம்பவே எளிமையான கடவுளை வழிபாடு செய்யக்கூடிய விதமும் பார்த்திங்கன்னா ரொம்பவே எளிமையானது தான். அப்படிப்பட்ட இவரை வழிபாடு செய்வதற்கு உரிய நாள் அப்படின்னா அது சதுர்த்தி நாள் தாங்க. இந்த சதுர்த்தி திதியில் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்வதால் எண்ணற்ற நன்மைகளானது ஏற்படும். வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விதமான இன்பங்களையும் நமக்கு தரக்கூடியவர்னா இவர் தான். ஸோ வினைகளை எல்லாத்தையும் அகற்றி நமக்கு எண்ணங்களை எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய விநாயகர் பெருமான விநாயகர் சதுர்த்தி நாளில் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானது. அதனால் வரக்கூடிய செப்டம்பர் 7ஆம் தேதி சனிக்கிழமையன்று உருவாகி இருக்கக்கூடிய சதுர்த்தியை மிஸ் பண்ணாமல் வழிபாடு செய்யுங்க. விநாயகரை வழிபாடு செய்து அவருடைய அருளாசியோட நிறைவான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நாங்களும் பிரார்த்தனை செய்துக்கிறோம். இப்போ வாங்க கும்பம் ராசி அன்பர்கள் என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய எல்லா விதமான விஷயங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது அப்படின்னா இந்த கிரகங்கள் தாங்க. அதாவது நம்மளுடைய எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அது ஜோதிடத்தின் மூலமாக தான். இந்த ஜோதிடத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியதுனா இந்த கிரகங்கள் தான். இந்த கிரக நிலைகள் எந்த இடத்துல அமர்ந்திருக்காங்க, எந்த இடத்துல பார்வையை செலுத்துகிறாங்க, மேலும் என்னென்ன கிரகங்களுடைய சேர்க்கைகளானது நிகழ்ந்திருக்கு அப்படின்றத பொறுத்து தான் அந்த டைமுக்கான பலன்களை கணிப்பாங்க. அப்படி பார்த்திங்கன்னா வரக்கூடிய செப்டம்பர் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறமா என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்குது, அதன் அடிப்படையில் கும்பராசினர்கள் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வத்தோட கும்பராசினிகள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பம் ராசி தன்னுடைய கடின உழைப்பினால் மட்டுமே மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடியவங்கன்னா அது இவங்க தாங்க. இவங்க பார்க்குறதுக்கு எப்போதுமே ரொம்ப எளிமையான ஒரு தோற்றத்தோடு இருப்பாங்க. அவர்களுக்கு ரொம்பவே அற்புதமான பலன்களை தான் சதுர்த்திக்கு அப்புறமா கிடைக்க போகுது. சொல்லப்போனால் ராசிநாதனாக இருக்கக்கூடியவங்க கும்பராசிக்கு சனி பகவான் தான். இந்த சனியை தவிர மற்ற எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு நடுத்தர ஒரு பலன்களை தான் தரப்போகுது. ஆனால் ராசிநாதன் சனியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமான பலன்களை கொடுக்க இருக்கிறாரு. இந்த டைமில் சனி வக்ரம் பெற்று வர இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே ஆதாயம் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, கும்பராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பேச்சு திறமையானது அதிகரிக்கும். ஸோ எதிர்பாலினத்தவரிடம் பழகும் பொழுது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு வீணாக அலைச்சலானது ஏற்படலாம். இதனால் நேரம் தவறி உணவு உண்ண வேண்டிய சூழ்நிலைகள் கூட உங்களுக்கு ஏற்படும். ஸோ கரெக்டான டைமுக்கு சாப்பிட்ருங்க. அதே போல் வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல கவனம் எடுத்துக்கோங்க. ஏன்னா அடிக்கடி இவர்களுக்கு சளி காய்ச்சல் போன்ற பிரச்சனைகளானது ஏற்படலாம். உடல் சூடு ஏற்படுத்தக்கூடிய ஆகாரங்களை முற்றிலுமாக இந்த டைமில் தவிர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். கூடவே தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர்களை கொஞ்சம் அனுசரித்து போங்க, அது நல்லது. மேலும் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் செய்து முடிக்கணும்னு நினைக்கக்கூடிய காரியங்களை கூட நீங்கள் இந்த டைமில் செய்ய முடியாமல் போகலாம். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் தள்ளி போக தான் செய்யும். அதே போல் தான் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் வீணா அலைச்சல் வேலைப்பளு இது எல்லாம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் பணி காரணமாக நேரத்திற்கு அதிகமாக நீங்கள் உழைக்க வேண்டி கூட இருக்கும். ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழ்நிலைகளையும் இந்த டைமில் நீங்கள் பார்ப்பீங்க. அதே போல் குடும்பத்தில் உங்களுக்கு இது வரைக்கும் இல்லாத அமைதி இப்போ இருக்கும். கணவன் மற்றும் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய நெருக்கம் பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். ரொம்பவே அன்பாக இருப்பீங்க. மனம் விட்டு பேசுகிறதுக்கான சான்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ இது போல் கிடைக்கும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். பிள்ளைகள் மூலமாக கூட உங்களுக்கு நிறைய மன மகிழ்ச்சியானது ஏற்படுங்க. அவங்க உங்களை எப்போதும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. அவங்களுடைய விஷயங்களையோ அவங்க செய்யக்கூடிய செயல்களையோ பார்க்கும் பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் கூட காணாமல் போகும். இதெல்லாம் ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்குது. கும்பராசி என்பர்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் இது எல்லாத்தையுமே அனுபவிப்பீங்க.
மேலும் இந்த காலத்தில் உங்களுக்கு உறவினர்களுடைய வருகையும் இருக்குங்க. செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு அப்புறமா உங்கள் வீட்டில் நல்ல விசேஷமானது ஏதாவது ஏற்படும். வீடு மனை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அது போன்ற விஷயங்களில் கூட எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். ஸோ இது எல்லாமே அவங்கவுங்களுடைய தசாபுத்திகளை பொறுத்து தான் அமையும். எல்லாராலையும் வீடு வாங்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஸோ அதற்கான முயற்சியில் கடுமையாக பல நாட்களாக காத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய விஷயமானது நிறைவேறும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் பேச்சு திறமையானது அதிகரிக்கும். ஸோ இதனால் காரியங்களை எல்லாத்தையும் சாதகமாக செஞ்சு முடிப்பீங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய அலைச்சலானது குறைந்து காணப்படும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய கும்பம் ராசி நேயர்களுக்கும் இது ஒரு அட்டகாசமான ஒரு டைம் தான். ஏன்னா என்றைக்கோ நீங்கள் செய்த ஒரு வேலைக்கு இப்போ பாராட்டு கிடைக்கும். அதாவது நீங்கள் அறியாமல் செய்த விஷயம் கூட இப்போ உங்களுக்கு கை கொடுக்குங்க. மனம் விட்டு பேசி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே உங்களுடைய குடும்பத்தை நல்ல ஒரு முன்னேற்ற நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். அதாவது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே மற்றவர்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய வகையில் தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சாமர்த்தியமாக எல்லா விஷயத்தையுமே செஞ்சு வெற்றியும் பார்ப்பீங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இதுவரைக்கும் தடைப்பட்டு வந்த காரியங்களில் இருக்கக்கூடிய தடை எல்லாமே இனி நீங்கள் ஆரம்பிச்சிடும். இன்னும் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் சனியோ உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான ஒரு சஞ்சாரத்தில் இருக்கிறாரு. இதனால் சாமர்த்தியமான பேச்சால் நல்ல ஒரு ஆதாயத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு. இந்த காலகட்டங்களில் கும்பராசி என்பவர்களுக்கு பண வரவு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் கேட்ட இடத்துல கடனாக இருந்தால் கூட உடனடியாக கிடைச்சிடுங்க. உங்களுடைய செயல்களுக்கு நிறைய தடைகளை ஏற்படுத்தியவங்க கூட இப்போ தாமாகவே விலகிடுவாங்க. அதாவது இந்த காலகட்டங்களில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு அடித்தளமாகவே இருக்கும். கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. மேலும் உங்களுடைய மனதை மட்டும் இந்த டைமில் ஒருமுகப்படுத்தி பாடங்களை படிச்சிங்க அப்படின்னா கும்பராசியுடைய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சான்ஸ் இருக்கும். தேவையற்ற எண்ணங்களானது இருக்கும். அதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் படிப்பில் மட்டும் கவனத்தை செலுத்தி படிச்சிங்கன்னா நல்ல மதிப்பெண் பெற முடியும். இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலமும் அமையறதுக்கு வாய்ப்பு உள்ளது. மேலும் கும்பம் ராசி என்பவர்களை பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் கரெக்டாக இருக்கிறாரு. அதுவும் சூரியனுடைய பார்வை பெறாரு. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதனுடைய பார்வையும் பெறுவது ரொம்பவே சூப்பரான ஒரு அம்சம்தான். அதாவது கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்களில் இருந்து இப்போ சிறப்பான பலன்களை எல்லாம் நீங்கள் பெறுவீங்க. அதாவது எல்லா விஷயத்திலுமே நீங்கள் செயல்பட துவங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனைகளானது இருக்கும். ஆனாலுமே கூட அது எந்த தடையும் இல்லாமல் சிரமமும் இல்லாமல் நடந்து முடியும். அரசியல் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் பல சோதனைகளானது இருக்கும். பல சோதனைகளை நீங்கள் சந்தித்தும் இருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய அரசியல் செல்வாக்குக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நிச்சயமாக மற்றபடி சோதனைகளை அனுபவித்தாலுமே கூட உங்களுடைய சுய செல்வாக்கு அப்படிங்கிறது குறையாது. இதுவே உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தாங்க. உங்களோட நல்ல ஒரு மரியாதையானது நிலைத்திருக்கும். அரசியல் பொறுப்புகளை ஏற்க வேண்டிய கூட ஒரு சிலருக்கு வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். ஸோ இது போல் பொது வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய முழுமையாக பயன்படுத்தும் பொழுது நீங்கள் தூய்மையாகவும் இருக்கணும். ரொம்பவே நல்லதும் கூட. அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான மரியாதையை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும். தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலை நீங்கள் தெய்வமாக கருதி அதில் அக்கறை எடுத்துக்கிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பாதுகாப்பான சூழ்நிலைகளை நீங்களே உருவாக்கிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. எதையுமே முன் யோசனையோடு செயல்படுங்க. அதுதான் உங்களுக்கு இன்னுமே சிறப்பான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களாம் ஒரு சில தர்ம சங்கடமான சூழ்நிலைகளானது அனுபவிச்சிருந்தாலுமே கூட அதிலிருந்து இப்போ எல்லாம் மீண்டு வந்துடுவீங்க. ஆனாலுமே இந்த காலகட்டங்களில் கும்பராசி என்பவர்களே யாரையும் நம்பி மட்டும் இருக்காதீங்க. நம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தான் ஆபத்து. முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்திக்கோங்க. ஏன்னா குருவினுடைய பார்வை இப்போ உங்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்குது. மறைவு ஸ்தானமாகிய 8வது இடத்துல இருந்து 12வது இடத்தை பார்க்குறாரு. இந்த இடத்திற்குரிய பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு சரியாக போயிடும். அதே போல் பெண்களுக்கும் அப்படிதாங்க. பல குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போகும். ஓரளவுக்கு சுயதொழில் செய்யக்கூடியவங்களாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பார்த்துடுவீங்க. கடந்த கால கோர்ட்டு வழக்குகள் எல்லாம் இருக்குன்னா அதிலேருந்து இப்போ ஈஸியாக நீங்கள் வெளியே வருவீங்க. மன நிம்மதியோடு வாழ்வீங்க. இது போல் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இனிமேல் சிறப்பாக இருக்க நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான வழிபாடு என்ன அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலையில் 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ள பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. ரொம்பவே அற்புதமான பலன்கள் எல்லாம் பார்க்க முடியும். கும்பராசி என்பர்கள் இந்த காலகட்டங்களில் செய்ய நினைக்கக்கூடிய விஷயங்களில் எல்லாமே தடையில்லாமல் இருக்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்றதையெல்லாம் பார்த்துருப்பீங்க. மேலும் நீங்கள் சுபிட்சமாக வாழ்கிறதுக்காக மிஸ் பண்ணாமல் இந்த பரிகாரத்தை மட்டும் செய்துக்கோங்க.
இந்த வீடியோ பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலில் நிறைய ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக அந்த வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க.